ஹாய் காய்ஸ், நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன் பிரியாணி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு. இதுதான் அந்த பிரியாணி மாதிரி இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு 80% வந்து மம்மி ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் 20% வந்து மாப்பிள்ளை ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு நான்லாம் எதுவுமே பண்ணல, நான்லாம் சும்மா தான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோக்காக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் பிரியாணி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா நிஜமாவே சொல்லணும், நாங்கள் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு பிரியாணி டேஸ்ட்டு. அண்ட் வந்துட்டு சில்லி அதெல்லாமே வச்சு நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரே இலையில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அந்த பிளான் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக பிளான் பண்ணது வந்துட்டு நாங்களும் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி தான் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து இப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அண்ட் வந்து ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மம்மி வந்து இதெல்லாம் வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து இல்லை இருந்தாலும் மம்மி இது ரொம்ப நாள் நாங்கள் பிளான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து தெரியாமல் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களும் ஜாலியாக வந்துட்டு நல்லா வைப் பண்ணிட்டு சாப்பிட்ருந்தோம். அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மீல் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டெசர்ட் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணால் அந்த இதே நல்லாவே இருக்காது. ஸோ அதுக்காக வந்து டெசர்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அருண் ஐஸ்கிரீம் வந்துட்டோம். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஈவினிங் வரைக்குமே அண்ணா வீட்டில் தான் இருந்தோம். அண்ட் வந்து நிறையா வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நானுமே ஒரு 6 o'clock போல்